السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, ஹஜ் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் தொடரின் 27வது வகுப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய வகுப்பிலே நாங்கள் சூரா ஹஜ்ஜின் 34, 35வது வசனங்களுக்குரிய சில விளக்கங்களை நாங்கள் பார்ப்போம். அதை அல்லாஹ் தஆலா சொல்கிறார், وَلِكُلِّ أُمَّةٍ جَعَلْنَا مَنسَكًا لِيَذْكُرُوا اسْمَ اللَّهِ عَلَى مَا رَزَقَهُم مِّن بَهِيمَةِ الْأَنْعَامِ فَإِلَٰهُكُمْ إِلَٰهٌ وَاحِدٌ فَلَهُ أَسْلِمُوا وَبَشِّرِ الْمُخْبِتِينَ الَّذِينَ إِذَا ذُكِرَ اللَّهُ وَجِلَتْ قُلُوبُهُمْ والصابرين على ما أصابهم والمقيم الصلاة ومما رزقناهم ينفقون. இந்த வசனங்களில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் பலியிடும் ஒரு வழிமுறையை ஆக்கியுள்ளோம். கால்நடைகளிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு உணவாக அளித்தவற்றின் மீது அவர்கள் அல்லாஹ்வின் பெயரை கூறுவதற்காக இவ்வாறு நாம் செய்தோம். எனவே உங்கள் இறைவன் ஒரே இறைவன்தான், அவனுக்கே நீங்கள் முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். மேலும் உள்ளச்சம் கொண்டு அவனுக்கு பயந்து பணிந்தோருக்கு நீர் நன்மாராயம் கூறுவீராக. அவர்கள் எத்தகையோர் என்றால், அல்லாஹ் நினைவு கூறப்பட்டால் அவர்களின் உள்ளங்கள் பயந்து நடுங்கும். மேலும் அவர்கள் பொறுமையை கடைபிடிப்பார்கள், பொறுமையாளர்களாக இருப்பார்கள். மேலும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் செலவும் செய்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களிலே குறிப்பிடுகின்றார். எனவே இங்கு நாங்கள் பார்க்கின்றோம், வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் அறுத்து பலியிடும் முறையை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அந்த வணக்கம், குர்பானி கொடுக்கும் வணக்கம் இதற்கு முன்னால் உள்ள சமுதாயங்களுக்கும் அல்லாஹ் தஆலா வழங்கிய ஒரு முக்கியமான ஒரு வணக்கம் என்பதை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்கின்றோம். மன்சகன் என்று சொன்னால் இங்கு பல கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று அறுத்து பலியிடுதல், இன்னும் ஒன்று அறுத்து பலியிடக்கூடிய அந்த இடம், அதற்கும் அது சொல்லப்படும். அதே நேரத்தில் பெருநாளைக்கும் சொல்லப்படும். அறுத்து பலியிட்டு பெருநாள் கொண்டாடுவது, அதற்கும் அது சொல்லப்படும். இந்த 3 கருத்துக்களும் அதற்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே இங்கு இந்த அறுத்து பலியிடுதல் என்ற வணக்கம் எவ்வளவு ஒரு முக்கியத்துவமான சிறப்பு வாய்ந்த வணக்கம் என்பது எங்களுக்கு வசனம் சுட்டிக்காட்டுகின்றது. ஏன் அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, லியذ்குரு ஸ்மல்லாஹி அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், அவர்களுக்கு வழங்கிய அந்த கால்நடைகளுக்கு, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கிய அந்த கால்நடைகளின் மீது அல்லாஹ்வின் பெயரை அவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக. அப்படி என்றால் அதனை அறுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை அவர்கள் சொல்ல வேண்டும் என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அதே போன்று மற்றொரு கருத்து, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கிய அந்த கால்நடைகளுக்காக, அவர்கள் உணவு உட்கொள்வதற்காக, அவர்கள் ஏனைய பயன்களை பெற்றுக் கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கிய அந்த கால்நடைகளுக்காக நன்றி செலுத்துவதற்காகத்தான் இந்த வணக்க வழிமுறையை நாங்கள் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த குர்பானி வணக்கம் என்பது வெறுமனே மனிதர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக மாத்திரம் அல்ல, ஏழைகளுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக மாத்திரம் அல்ல. மாற்றமாக அதற்கு பின்னால் பல்வேறு விதமான தத்துவங்கள் காணப்படுகின்றன. அதிலே மிக முக்கியமானதுதான் அல்லாஹுவை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் இந்த வணக்கத்தை செய்கிறோம். அல்லாஹ்வுக்கு அடிபணிவதற்காக, அதாவது அந்த காபிர்கள் அவர்களுடைய பல தெய்வங்களுக்கும் இந்த வணக்க வழிபாட்டை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வணக்க வழிபாட்டை நாங்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் செய்ய வேண்டும் என்ற பல்வேறு விதமான நோக்கங்கள் அதிலே காணப்படுகின்றன. வெறுமனே ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற நோக்கம் மாத்திரம் எங்களிடத்தில் இருக்கக்கூடாது. அது அந்த வணக்கத்தினுடைய அந்த தாக்கத்தை
வீரியத்தை குறைத்துவிடும். அவ்வாறு நாங்கள் நினைப்பது இல்லை. அது அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக, அல்லாவை மகத்துவப்படுத்துவதற்காக, அல்லாவை வணங்கி வழிபடுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு வணக்கம், எங்களுடைய அடிமைத்தனத்தை நாங்கள் அல்லாவிடத்திலே பறைசாற்றுவதற்கான முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஇலாஹுக்கும் இலாஹுன் வாஹிதுன், உங்களுடைய இறைவன் ஒருவன் தான். அப்படி என்றால் உங்களுடைய இறைவனுக்கு மாத்திரம்தான் நீங்கள் இந்த அறுத்து பலியிடக்கூடிய இந்த வணக்கத்தை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னும் ஒரு கருத்தின்படி எல்லோருக்கும் அல்லாஹ் இந்த வணக்க வழிபாட்டை நடைமுறை அல்லாஹ் விதித்திருப்பதன் காரணமாக எல்லோருடைய இறைவனும் ஒரே இறைவன் தான். அதனால்தான் எல்லோருக்கும் அந்த சட்டத்தை அல்லாஹ் விதித்திருக்கிறான் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. அதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான், பலஹு அஸ்லிமு, அவனுக்கு மாத்திரமே நீங்கள் என்ன செய்யுங்கள், வழிபடுங்கள், கட்டுப்படுங்கள். அஸ்லிமு, அஸ்லமன்னா கட்டுப்படுதல், கட்டுப்பட்டான், வழிபட்டான், அடிபணிந்தான். இஸ்லாம் என்பது அதிலே இருந்து வந்ததுதான். இஸ்லாம் என்று சொன்னால் நிறைய சகோதரர்கள் சமாதானம் சமாதானம் என்று மாத்திரம் சொல்லுவார்கள். சலாம் என்பது சமாதானம் என்ற கருத்து இருந்தாலும் இஸ்லாம் என்பதனுடைய அடிப்படை அர்த்தம் கருத்து என்னவென்று சொன்னால் வழிபடுதல், சரணடைதல், அல்லாவிடத்திலே சரணடைதல். அந்த சரணடைவதை இங்கு ஏன் அல்லாஹ் தஆலா இந்த வணக்க வழிபாடுகளோடு ஹஜ்ஜினுடைய கிரியைகளோடு இந்த இடத்திலே சம்பந்தப்படுத்தி பேசுகிறார் என்று சொன்னால், ஹஜ்ஜிலே நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் மிகவும் சிரமமானவை. அதனை அல்லாவுக்கு மாத்திரம் வழங்கி வழிபட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் மாத்திரம்தான் அதனை சந்தோஷமாக, மகிழ்ச்சியோடு, முழு மனதோடு, திருப்தியோடு செய்வார்கள். இல்லாவிட்டால் அதனை அவர்கள் கஷ்டமாக, சிரமமாக, ஒரு பெரிய ஒரு பாரமாக அவர்கள் கருதுவார்கள். அது அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய நிறைய வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால் ஏன் எதற்காக வேண்டி நாங்கள் அப்படி செய்ய வேண்டும் என்ற காரணம் யாராலும் சொல்ல முடியாது. காபாவை ஏன் நாங்கள் 7 முறைக்கு பகரமாக 5 முறை சுத்த முடியாது, 3 முறை ஏன் சுத்த முடியாது? சஃபா மர்வாவிலே நாங்கள் ஏன் 7 முறை நாங்கள் வலம் வர வேண்டும்? மினாவிலே ஏன் 7 கற்களை நாங்கள் அடிக்க வேண்டும்? ஏன் குறைக்க முடியாது? முதலாவது நாள் ஒரு இடத்திலே மாத்திரம் கல் அடிக்கக்கூடிய நாம் ஏனைய 3 நாட்கள் அல்லது 2 நாட்களிலே 3 இடங்களிலே ஏன் கல் அடிய வேண்டும்? இப்படி பல எங்களால் காரணம் புரிந்து கொள்ள முடியாத பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். எனவே இதற்கு நாங்கள் வழிபட வேண்டும் என்று சொன்னால், அதனை ஏற்று நடக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலாவுக்கு கட்டுப்படக்கூடிய பண்பு, அல்லாஹ் எதனை சொன்னாலும் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காமல் கட்டுப்படக்கூடிய அந்த பக்குவம் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. வபஷிரில் முஹ்பிதீன், எனவேதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யார் அடக்கமாக இருப்பார்களோ, பணிவோடு இருப்பார்களோ. முஹ்பிதீன் என்று சொன்னால் வணக்க வழிபாடுகளின் மூலமாக, வழிபடுவதன் மூலமாக அல்லாவுக்கு அல்லாவோடு பணிவோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள், அடிமைத்துவத்தை நிரூபித்து அல்லாவுக்கு பணிவோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள். இஹ்பாத் என்ற வார்த்தை பணிவின் காரணமாகவும் அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சத்தின் காரணமாகவும், அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சம் மற்றும் பணிவின் காரணமாக உடல் உறுப்புகள் அமைதியாக இருப்பதை அது குறிக்கும். உடல் உறுப்புகள் அடங்கி ஒழுங்கி அமைதியாக இருப்பதை அது குறிக்கின்றது. ஹபத் என்பதனுடைய அடிப்படை வார்த்தை உள்ளச்சம் என்பதுதான். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், இந்த வபஷிரி முஹ்பிதீன், நீங்கள் அந்த பணிவாக நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, அந்த பணிவுடையவர்கள் யார்? அந்த பணிவுடையவர்கள் என்று சொன்னால் அந்த நன்மாராயத்துக்குரியவர்கள் யார்? என்ன நன்மாராயம்? உலகத்திலே அவர்களுக்கு நலவு கிடைக்கும், மறுமையிலும் அவர்களுக்கு சுவனம், அது போன்ற பல்வேறு விதமான நலவுகள் அவர்களுக்கு கிடைக்கும் என்ற நன்மாராயத்தை நீங்கள் இந்த பணிவானவர்களுக்கு சொல்லுங்கள். இந்த பணிவானவர்களுடைய பண்பு எப்படிப்பட்டது என்றால், வெறுமனே மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் மாத்திரமல்ல பணிவானவர்கள். உலகத்திலே அப்படித்தான் பணிவானவர்கள் என்பது மக்களோடு நல்ல முறையிலே பணிவோடு நடக்கக்கூடியவர்கள் தான் பணிந்து நடக்கக்கூடியவர்கள். அவர் அல்லாஹ்வுடைய விடயத்திலே எவ்வளவு மோசமாக நடந்தாலும், எவ்வளவு பாவச் செயல்களை செய்தாலும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர்கள் உலகத்திலே மக்களோடு நல்லாக நடக்கிறார்களா என்று மாத்திரம்தான் ஒரு சமுதாயம் பார்ப்பார்கள். அப்படி அல்ல. அல்லாஹ் என்ன சொல்கிறான், உண்மையான பணி உள்ளவர்கள் யாரு, இந்த நன்மாராயத்துக்கு தகுதியானவர்கள் யார், அவர்களுக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்பட்டால் வஜ்ரத் குலூபு, அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார்.
அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்பட்டால், சூரல் நரகம் ஞாபகப்படுத்தப்பட்டால், மறுமை ஞாபகப்படுத்தப்பட்டால் அவர்கள் தாங்கள் செய்த தவறுகளை நினைத்து அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். அல்லாஹ் தண்டித்து விடுவானோ, குற்றம் பிடித்து விடுவானோ, நாங்கள் செய்த வணக்க வழிபாடுகளில் உள்ள குறைகளை மூலமாக அவைகள் மறுக்கப்பட்டு விடுமோ என்று அந்த அஞ்சக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதே போல ஒசாபிரின் ஆலாமா சபகு, தமக்கு நேரக்கூடியவர்களுக்கு, தமக்கு நேரக்கூடியவற்றுக்கு, தமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், சிக்கல்கள், பிரச்சனைகள், இவற்றுக்காக வேண்டி அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள். இப்பொழுதும் அந்த பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய பழக்கம் அவர்களிடத்திலே இருக்கும். அதான் அஸ்ஸாபிரீன, பொறுமையாளர்கள் என்று அல்லாஹ் சொல்வான். எப்பொழுதும் அவர்கள் பொறுமை அவர்களிடத்திலே காணப்படும். அடுத்ததாக அல்லாஹ் சொல்வான், முகீமிஸ் ஸலாத், தொழுகையை அவர்கள் நிலைநாட்டக்கூடியவர்கள், தொழுகையை அவர்கள் நிலைநாட்டக்கூடியவர்கள். மேலும் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலே இருந்து அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பார்கள். இந்த அனைத்து பண்புகளும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் பணிவுடையவர்கள். யார் தொழுகையிலே கவனமாக இருக்கிறார்களோ அல்லது தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கிறார்களோ அவர்கள் பணிவுள்ளவர்கள் அல்ல. மக்களிடத்தில் அவர்கள் பணிவானவர்களாக, நல்லவர்களாக கருதப்பட்டாலும் சரி. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் செலவழிப்பார்கள். அல்லாஹ்வுடைய பாதை அவர்கள் செலவழிப்பார்கள் என்பது மிக முக்கியமான அவர்களுடைய பண்பு. எனவே இந்த பண்புகள் ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான பண்புகள். அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழக்கூடியவருடைய முக்கியமான 4 பண்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு சொல்கிறான். முதலில் உள்ளச்சம், வஜிலத் குலூபுஹும், அதே போல அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வஸ்ஸாபிரீன, பொறுமையாக இருப்பார்கள். என்ன கஷ்டம் வந்தாலும் அதனை அல்லாஹ்வுக்காக வேண்டி சகித்துக் கொள்வார்கள். மூணாவது, தொழுகையை சரியாக நிலைநாட்டுவார்கள். சதகாக்களை, தான தர்மங்களை, ஜகாத்துகளை சரியான முறையில் அவர்கள் கொடுக்க வேண்டிய இடங்களுக்கு கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, நாங்களும் இந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள், செல்லாதவர்கள் எல்லோரும் இந்த வசனத்திலே குறிப்பிடப்படக்கூடிய பணிவானவர்கள் என்பவர்களுக்குரிய அந்த பண்புகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த பண்புகளை பல இடங்களில் அல் குர்ஆனிலே சொல்கிறார். பல இடங்களில் அல் குர்ஆன், இந்த இடத்திலே மாத்திரமல்ல, சூரத்துல் அன்ஃபாலில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இன்னமல் முஃமினூன், மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இங்கு பணிவுள்ளவர்களை பற்றி சொல்கிறான். மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்? மூமின்கள் என்பவர்கள் அல்லாஹ் அவர்களிடத்திலே ஞாபகப்படுத்தப்பட்டால், அல்லாஹ்வை பற்றி எடுத்து கூறப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். குர்ஆன் வசனங்கள் எடுத்து ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹ்வை அவர்கள் சார்ந்திருப்பார்கள். அல்லாஹ்வின் மீதே பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக, தவக்குல் வைக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று சூரத்துல் அன்ஃபால் 2வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சூரத்துல் ஸுமர் 23வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார்? அல்லாஹ் நஸல அஹ்ஸனல் ஹதீஸ கிதாபன் முத்தஷாபிஹா, ஒரே மாதிரி அமைந்த அழகான வார்த்தையை அல்லாஹ் தஆலா தான் உங்களுக்கு இறக்கி இருக்கிறான். தக்ஷைரு மின்ஹு, அதன் மூலமாக தக்ஷைரு மின்ஹு, நடுநடுங்கும், மெய் சிலிர்க்கும். யார்? ஜுலூதுல்லதீன யக்ஷௌன ரப்பஹும், தனது இறைவனை அஞ்சக்கூடியவர்களுடைய தோள்கள் சிலிர்க்கக்கூடியதாக இருக்கும். அவர்களுடைய தோள்களும் உள்ளங்களும் அல்லாஹ்வுடைய திக்ருக்காக வேண்டி மென்மையாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதே போல பொறுமையாளர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சூரத்துல் பக்ரா 185 187வது வசனத்திலே, பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, அவர்களுக்கு சோதனை ஏற்பட்டால் அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய பாராட்டுக்களும் அல்லாஹ்வுடைய அருளும் இருக்கின்றது. அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதே போல தொழுகையை அவர்கள் நிலைநாட்டுவார்கள். தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் சொல்கிறார். அதாவது மூமின்களுடைய சிறப்பான பண்பு, கத் அஃப்லஹல் மூமினூன், சூரா முஃமினூன் 1 முதல் 9வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா மூமின்களுடைய பண்பை சொல்லும் பொழுது, மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அவருடைய முதலாவது முக்கியமான பண்பு, தொழுகையில் அவர்கள் உள்ளச்சமுடையவர்களாக இருப்பார்கள். அப்படியே தொடர்ந்து சொல்லி கூறிக்கொண்டு வந்து இன்னும் ஒரு பண்பாக அல்லாஹ் தஆலா அதே சூறாவிலே, அதே தொடரிலே, வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், அவர்கள் தமது தொழுகையிலே பேணுதலாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதே போல செலவழிப்பதை பற்றியும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சூரத்துல் பக்ரா 274வது வசனம், அவர்கள் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் அவர்கள் செலவழிப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி உண்டு, மறுமையினால் அவர்களுக்கு அச்சமோ கவலையோ ஏற்பட மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதே போல சூரத்துல் அன்ஃபால் 2 முதல் 4வது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களில் ஏற்கனவே நாங்கள் சொன்னதனுடைய தொடர், அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள்.
அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பார்கள், நாம் கொடுத்தவற்றிலிருந்து செலவழிப்பார்கள், அவர்கள் தான் உண்மையான மூமின்கள் என்று அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதேபோல சூரத்து ராத் 21 24வது வசனம், சூரத்து ஃபாத்திர் 29 30வது வசனம் போன்ற வசனங்களில் எல்லாம் அல்லாஹ் தஆலா தொழுகையை நிலைநாட்டுவது, ரகசியமாக பரகசியமாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பது என்ற விடயங்களை சொல்கிறான். அதே போல குடும்பத்தை சேர்ந்து நடப்பார்கள், அவர்கள் குடும்பத்தை சேர்ந்து நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போல அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி பொறுமையாக இருப்பார்கள், தொழுகை நிலைநாட்டுவார்கள், நாம் கொடுத்தவற்றையே இருந்து அவர்கள் செலவழிப்பார்கள் என்று பல இடங்களில் அல்லாஹ் தஆலா இவ்வாறு இங்கு சொல்லப்பட்ட பண்புகளை பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே நாங்களும் இந்த பண்புக்குரியவர்களாக, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக, தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக, பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் பாதையில் தாராளமாக வாரி வழங்கக்கூடியவர்களாக, எங்களிடத்தில் இருக்கக்கூடியவற்றில் எங்களால் முடியுமானதை கொடுக்கக்கூடிய நல்லடியார்களாக நாம் அனைவரும் மாறுவதற்கு வல்லவன் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாராக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.